2 துருவங்கள் இணையறாங்க. இது தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி வசூலா இருக்குமா? நிச்சயமா சார். இந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனே வந்து இப்போ 700 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. 700 எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ரஜினிக்கு இந்த படத்தில் வந்து 225 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரஜினிக்கு 225 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா சேம் ரெமுனரேஷன் வந்து கமலுக்கு கொடுக்கணும். 225 கோடி ரூபா, ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 450 கோடி ரூபா இந்த 2 ஜாம்பவான்களுக்கு ரெமுனரேஷனாகவே, அது சம்பளமாகவே போயிருந்தும் போது அதுக்கு மேலே ஒரு 250 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்டில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரெட் ஜெயிண்ட்டு. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 700 கோடி ரூபாவில் தயாரிக்கப்பட போகிற முதல் சினிமா வந்து இந்த படமாக தான் இருக்கும். இது வரைக்கும் 700 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 450, 350, 400 அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ரெக்கார்டு, அப்படி 700 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து 700 கோடியையும் தாண்டி ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. மேபி வந்து ஒரு 850 கோடி ரூபா இல்லைன்னா ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணால் அதை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 850 கோடி ரூபா வாங்குறாங்க. அதாவது வேர்ல்டு வைட் இருக்குது, தமிழ்நாடு ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், சேட்டலைட், ஓடிடி எல்லாம் வாங்குறாங்க. அப்படின்னும் போது அதையும் தாண்டின ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்கல்ல, அதையும் தாண்ட ஒரு லாபத்தை வாங்குகிற விநியோகஸ்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வாங்குறதே 850 கோடினும் போது அதை தாண்டி ஒரு 150 கோடி கலெக்ட் பண்ணாதான். அப்போ 150 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா சிம்பிள் கேல்குலேஷன், இது வந்து தமிழ் சினிமாவின் 1000 கோடி அடிக்க போகிற முதல் படமாக இருக்கும்.